ஓகே கிட்ஸ், இப்போ நம்ம கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாமா? ஆண்டி சீக்கிரமா ஓபன் பண்ணலாம், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கோல்டன் கலர் கிஃப்ட் பார்க்கலாமா? இது நான் யாருக்காக வாங்கியிருக்கேன்? நான் பூஜாக்காக தான் இந்த கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஓகே பூஜா, நீ ஏது அன்பாக்ஸ் பண்ணி பாரு. என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியலையே, எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சூப்பரான கிஃப்டா தான் இருக்கும். என்ன இருக்கு? என்ன பார்த்த உடனே ஏதோ எல்லோ கலர்ல தெரியுது. ஆண்டி இது அம்பர்லா தானே? எஸ் பூஜா, நீ ரொம்ப நாளா உனக்கு இந்த மாதிரி ஒரு அம்பர்லா கேட்டுக்கிட்டு இருந்தேல, அதுக்காக தான் இது. ஓபன் பண்ணி பாரு. சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ கலர்லயே இருக்கு. இது இப்படி ஓபன் பண்ணுமா? வாவ், சூப்பரா இருக்கு ஆண்டி. கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல நானும் அக்கா 2 பேருமே இருக்கலாம். சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அத்தி. என்ன பூஜா இதுக்கு எப்படி சொல்ற? மற்ற கிஃப்ட்ஸே ஓபன் பண்ணி பாரு. பேருங்க இருங்க, வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அம்பர்லா இருக்கு. அதுக்கப்புறம் இது என்னது? இது ஜிராஃப் பசிலா? எஸ் பூஜா, இந்த மாதிரி பசில்ஸ்லாம் நீ யூஸ் பண்ணும்போது உனக்கு கான்சென்ட்ரேஷன் நிறைய இருக்கும். அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். இது சூப்பரா இருக்கு ஆண்டி. இந்த மாதிரி பசில் கேம் விளையாடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. வேற என்ன இருக்கு? நிறைய வச்சிருக்கீங்களே. இது என்னது? இது ஒரு ஃபிளெக்சிபிள் ஸ்கேலா? சூப்பரா இருக்கு ஆண்டி. எனக்கு ஸ்கூலுக்கு ஸ்கேலே இல்லை, என்னோட பழைய ஸ்கேல் உடஞ்சிருச்சு. வாவ், இதை நகட்டினா இந்த கேங்க்ரோஸ்லாம் ஓடுற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. இதை நான் நல்லா ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் காட்டுவேனே. வேற என்ன வச்சிருக்கீங்க? ஓகே, ஒரு கலரிங், இது என்ன கலரிங் புக்கா? வாவ், இதுல நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுமா? சூப்பரா இருக்கு ஆண்டி. இது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்றதுக்கே ஒரு நாள் ஆயிரும் போலயே. வேற என்ன வச்சிருக்கீங்க? ஹை, சாக்லேட். சாக்லேட்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபாரின் சாக்லேட் ஆண்டி. எஸ் பூஜா, எனக்காக ஃபாரின்ல இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். டீ எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்னும் இருக்கு. என்ன ஆண்டி எடுக்க வந்துகிட்டே இருக்கு. வேற என்ன இருக்கு? வா, ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, ஸ்மைலி ஸ்டிக்கர். நான் என் நோட் புக்ல ஒட்டி வச்சுட்டேன். வேற, ஹை, இது அயன்மெண்ட் டாயா? இதை ஃபிக்ஸ் பண்ணா டாய் மாதிரி கிடைக்குமா? எஸ் பூஜா, நீ கரெக்டா சொல்ற. அதை ஃபிக்ஸ் பண்ணா உனக்கு ஒரு அயன்மெண்ட் டாய் கிடைக்கும். சூப்பரா இருக்கு ஆண்டி. என்ன, எனக்கு டாய்ஸே வாங்கிட்டு வரலான்னு நினைச்சேன், சூப்பரான டாய் வாங்கிட்டு வந்துட்டீங்க. தேங்க்யூ ஆண்டி. ஒரே கிஃப்ட்ல இவ்வளோ இல்ல சி, ஒரே பாக்ஸ்ல இவ்வளோ கிஃப்ட். எனக்கு சந்தோஷத்துல என்ன சொல்றேனே தெரியல. எவ்வளோ கிஃப்ட் வச்சிருக்கீங்க ஒரு பாக்ஸ்லயே அப்படின்னா? இன்னும் நிறைய பாக்ஸ் இருக்கு, எல்லாத்துலயும் எவ்வளோ கிஃப்ட் இருக்கு. இது எல்லாமே நிறைய கிஃப்ட் இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணி போச்சா. இப்ப நீ ஒரு கிஃப்ட் பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் மீராக்கு கிஃப்ட் கொடுத்துடலாம். மீரா, இந்த கிஃப்ட் உனக்கு தான். இதை நீ ஓப்பன் பண்ணி பாரு. ஆண்டி, எனக்கும் நிறைய கிஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்ன இருக்கு? இதுல பூஜா கொடுத்த மாதிரி எனக்கும் ஒரு கலரிங் புக் கொடுத்துருக்கீங்க. இதுலயும் நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. எவ்வளோ பிக்சர்ஸ் இருக்கு. சோட்டா பீம், அதுக்கப்புறம் மிக்கி மவுஸ், ஆங்கிரி பேர்ட், நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. நானும் இதெல்லாம் உட்காந்து ஜாலியா கலர் பண்ணுவேன். வேற என்ன வச்சிருக்கீங்க? இது என்னது? இது ஒரு மங்கி ஸ்டிக்கரா? அதுக்கு ஸ்மைலி ஸ்டிக்கர். எனக்கு மங்கியா? ரொம்ப கியூட்டா இருக்கு ஆண்டி. இதை நான் என் நோட்ல ஒட்டி வச்சுக்கிறேன். அப்புறம் என்னது? இது என்ன ஆண்டி? பம்பரம் மாதிரி இருக்கு, ஆனா டிஃப்ரெண்டா இருக்குது. எஸ் மீரா, இது ஒரு பம்பரம் தான். நான் உனக்கு இதை சுத்தி காட்டுறேன். ஒரு சுத்தி விட்டுக்கிறோம். வா ஆண்டி, சூப்பரா சுத்துது. இது சுத்துறப்ப இந்த விங்ஸ் எல்லாம் நல்லா பறக்குற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த பம்பரம் ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட் வச்சிருக்கீங்க? இது என்ன? இது ஒரு ஸ்டிக்கரா? இது என்ன? ராபிட் ஸ்டிக்கர். ஒரு கிட்டார் வாசிக்குது. சூப்பரா இருக்கு. நிறைய ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருக்கீங்களே. அதுக்கப்புறம் இன்னொரு பம்பரமா? எத்தனை பம்பரம் ஆண்டி? இருங்க, நான் இதை சுத்தி பார்க்குறேன். வா, சூப்பரா சுத்துது, எனக்கு பிடிச்ச பிங்க் கலர். அதுக்கப்புறம் இது என்ன? இது ரிங்கா?
என்ன இது? ஏதோ 2 rupees காயின் மாதிரி இதுல இருக்கு. இது ரிங் தானே, சூப்பரா இருக்கு ஆன்ட்டி. எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? இன்னொரு ரிங்கா? இது ஒரு பேர்டு மாதிரி இருக்கு. நிறைய ரிங்ஸ் வாங்கியிருக்கீங்களே. எஸ் மீரா, எனக்கு ரிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் நான் நிறைய ரிங்ஸ் வாங்கியிருக்கேன். இன்னொன்று இருக்குமே. என்னது இன்னும் இருக்கா இங்க? வா ஆண்டி, இன்னொரு ரிங்கும் இருக்கு. இதுல ஒரு பிளாக் ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஒரு ரிங் இருக்கு. செம்மையா இருக்கு ஆண்டி. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிங்க நான் ஸ்கூலுக்கு போட்டு போவேன். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஆ, இது என்னது? இது என்ன காசா ஆண்டி? என்னது இது? மணி வச்சிருக்கீங்க? மீரா, அது நல்லா பாரு, அது டாய். ஓ, இது பொம்மை காசா? ஆமா. ஓகே ஓகே, இதை நான் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். வேற என்ன வச்சிருக்கீங்க? நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு பீகாக் ஆண்டி. இது ஒரு பீகாக் ஸ்டிக்கர் மீரா. வாவ், பீகாக் ஸ்டிக்கர் செம்மையா இருக்கு. இதை நான் என்னோட பீரோல ஒட்டி வச்சுக்கிறேன். வேற ஆண்டி, என்ன எடுக்க வந்துகிட்டே இருக்கு. இதான் லாஸ்ட் கிஃப்ட் மீரா. ஓ, இதான் லாஸ்ட் கிஃப்ட். ஆமா. ஹை, இது இப்படி அசைச்சா அதுல இருக்கிற ஒரு பாய் தானே அது. அந்த பாய் நடக்கிற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு ஆண்டி. இந்த மாதிரி கிஃப்ட்லாம் எங்க வாங்குறீங்களோ? எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதுதான். என்ன ஒண்ணு இருக்கு பாரு. வா, இது பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கரா? நிறைய ஸ்டிக்கரும் ரிங்கும் தான் நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டி. சூப்பரா இருக்கு ஆண்டி. இதெல்லாம் எங்க ஒட்டி வைக்கிறதுக்கு இடமே இல்லை. சரி, ஓகே. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் பார்த்தாச்சா? இப்போ அன்னைக்கு ஒரு கிஃப்ட் பார்த்துடலாம். அன்னை, உங்களுக்கு நான் 2 கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஒரு பெருசு, ஒன்று சின்னது. நீங்க எதை ஓப்பன் பண்றீங்க? முதல்ல நான் சின்னதே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்னங்க ஆண்டி, இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க அண்ணி. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்னங்க ஆண்டி, இந்த கிஃப்டை பாருங்க, அம்மா உங்களுக்கு தான் வாங்கியிருக்காங்க. விடு, நான் பார்க்குறேன் நேஹா. ஓகே, குட்டியா வாங்கியிருக்காளே, இவ்வளோ குட்டியா என்ன இருக்கு? அண்ணே, அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான திங் தான். இன்னும் இவ்வளோ குட்டியா இருக்கு. என்னது இது? என்னமோ இருக்கு. இது எப்படி எடுக்கிறது? வந்துருச்சு. ஓ, இது என்னது? கேட்சிங் கிளிப்பா? சூப்பர் சிதி, செம்மையா இருக்கு, கியூட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட பேண்ட் எல்லாம் தொலைஞ்சு போகுது. இதை நான் நல்லா யூஸ் பண்ணிப்பேன். தேங்க்யூ ஸோ மச் சிதி, இதை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே அண்ணி, இன்னொரு கிஃப்ட் பிரிச்சு பார்த்துருங்க. இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காக வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக. இது என்ன கிஃப்ட் இருக்கு? இதையும் பிரிச்சு பார்த்துடுறேன். என்னம்மா இவ்வளோ டேப் போட்டு ஊட்டி வச்சிருக்க? அப்பதான் சர்ப்ரைஸா இருக்கும் அண்ணி. ஓகே, 2 கிஃப்ட் வாங்கினா போதாதா சரி? எதுக்கு வீட்டுக்குன்னு ஒரு கிஃப்ட்? இல்லைன்னா எனக்கு ஒரு கிஃப்ட் வீட்டுக்கு ஒன்று வாங்கியிருக்கலாம்ல. ஏன் சரி இத்தனை கிஃப்ட்? பரவாயில்ல அண்ணி, நானே எப்பயாவது தானே ஃபாரின்ல இருந்து வரேன், உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக. ஓப்பன் பண்ணி பாருங்க அண்ணி. சரி, கூட பார்க்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குது. என்னது இருக்குது? ரொம்ப வெயிட்டடா இருக்குது. இது என்னது? இது என்ன, ஒரு பேண்டா? ஓ, விஜய். எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா சுதி? எஸ் ஆண்டி. எஸ் ஆண்டி, எனக்கு தெரியும் ஆண்டி. நான் தான் மம்மிட்ட சொன்னேன். ஓ நேஹா, நீ தான் சொன்னியா? சிதி, உனக்கு எப்படி தெரியும்? அண்ணி, எனக்கு நேஹா தான் சொன்னாங்க. இது நீங்க நல்லா, இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும். சூப்பரா இருக்கு. ஓகே, வெயிட் பண்ண. இப்போ வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இதுதானே சொன்னேன். என்ன இருக்கு? இது என்னது? என்ன உடஞ்சிருக்கு? என்னது இது? டேமேஜ் ஆயிருக்கு. அண்ணே, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமே. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இங்க பாத்தீங்களா? இப்போ இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது என்னது சரி? இது ஒரு லைட் அண்ணி. இதை நீங்க நைட் லேம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாருங்க, ஒரு ஸ்விட்ச் இருக்கு இல்லையா? இது நீங்க ஆன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான லைட்ஸ் எரியும். இது நீங்க நைட்ல வச்சு பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா? இப்போ எவ்வளவு சூப்பரா தெரியுது.
ஆமா ஸ்ருதி, இது ரொம்ப சூப்பரா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் என்னோட பெட்ரூம்ல வச்சுக்கிறேன்.